புகார்ல வருகிற வானம் கருப்பானாலும் மஸ்ஜிதுக்கு வருவாங்க நபி அலைஹிஸ்ஸலாம். சூறாவளி வந்தாலும் மஸ்ஜிதுக்கு வருவாங்க. அக்ஸிரு மினல் இஸ்திக்ஃபார், zikr செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, சதகா கொடுங்க, அடிமால உரிமைடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. வானத்தை மாத்திரம் அமல்களால, சூரியனை மாத்திரம் அமல்களால, சூரிய கிரகணா சந்திர கிரகணா தொழுகை இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அமல் இபாதத்தால உலக நிலைமையை மாத்தலாம். அது சும்மா வராது, சும்மா வராமல் அது தற்காலிகம், கொஞ்சம் செஞ்சு ஜோஸ்ல விட்டுடுவோம். உழைப்பு செஞ்சு துப்பரவாக்கி வாராமல் மௌத்து வரைக்கும் அல்ல உதவியை காண்றாமல் பயங்கரமான சூழ்ச்சிகள், பயங்கரமான முயற்சிகள் இஸ்லாத்துக்கு எதிராக நடக்குது. இதை விட்டு பாதுகாக்கண்டா குர்ஆன்ல சொன்ன மருந்து இதுதான். ஈமான சரியாக்க உழைப்பு செய்ய, உழைப்பு இல்லாம ஈமான் வராது. அப்படின்னு நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்க நினைச்சதுக்கு மார்க்கமாகாது. தொழுதுட்டே நினைச்ச தொழுகை ஆகாது. தொழுகிறோம் பிள்ளை முடியும் பல தீங்கி பிள்ளை தொழுது எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரி. எப்ப படிக்கிற அல்லாஹ்வோட உதவி அமலுக்கு மட்டும்தான் வரும். ஆண்கள் பெண்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து பனி இஸ்ராயீல் எடுத்து பாருங்க. இதா அரதுனா அன் நுஹ்லிக கரியத்தன், நான் அடிக்கடி ஓதுற ஆயத்துதான். ஒரு ஊரை ஒரு நாட்டை அழிக்க நான் முடிவு செஞ்சா அமர்னா முத்ரஃபீஹா, அந்த ஊர்ல இருக்கிறவர்களுக்கு அந்த நாட்டுல இருக்கிற தலைக்கு மேல துனியாவை கொடுப்பேன், தலைக்கு மேல. ஃபஃபஸகு ஃபீஹா, துனியாவை காரணம் காட்டி தீன விடுவாங்க. இதுதான் எனக்கு பிரச்சனை. ஃபஹக்க அலைஹல் கவுல், இந்த நிலைமை உங்களோட நாட்டுல ஊர்ல வந்தா என்ற அதாபு முடிவு செய்யப்பட்டு நினைச்சுக்கோங்க. நல்லா சொல்றாங்க. இது துனியா காரணம் காட்டி தீன விடுறோம் நாங்க. சஹாபாக்கள் எவ்வளவு அல்லாஹ் புகழ்றான். அவங்கள ஆம்புலன்ஸ் சொல்றா அல்லாஹ். பஜார்ல இருந்தாலும் துலுக்கேட யோசனை நீ தெச்சுக்கொள்ள எங்களை மாத்தனா. எனக்கு பெரிய ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரோட பேசிக்கு போறாரு. என்னது எத்தனையோ வருஷம் ஒளிவு இல்லாம மாத்தனா சும்மா தொழுவாரு. எவ்வளவு பெரிய நஷ்டம் சகோதரர்களே. யூனிவர்சிட்டி வரைக்கும் போய் டிகிரி முடிச்சு எங்கேயோ போயிட்டு கொண்டாடி டாக்டர் சுபஹானல்லாஹ் பெரிய சம்பளத்துக்கு ஈக்கிறாரு. அவர் ஆபீஸ்ல இருந்து வரக்குள்ள அதுல தொலைச்சு கொண்டிருப்பாரு. சும்மா மிஸ் ஆடு வாரத்தோடு தக்பீர் கட்டுறாம. அவர் எவ்வளவு பெரிய நஷ்டம். பொய்யில்ல இது. ஹலால்டா நான் அவளை கைய போய் கூட்டி போய் காட்டுவேன். அதை குறைஞ்ச இல்லைன்னா நான் போய் கூட்டி காட்டுவேன். அவளை போய் தாளை ஆளாதபடி ஒரு உலகத்தை வாழ்றது தள்ளி இருந்ததுக்கு வேலை இல்லை. ஒழுவு இல்லாம தொழுறாரு. சின்ன பிள்ளை கூட தெரியும் ஒழுவோட தொழுவணும். ஒரு கல்யாண வீட்டுல பொண்ணை உடுப்பாட்டி வச்சு பொண்ணு தொழணும் என்ற மகரிப வீட்டுல எல்லாம் சண்டை தொழாதே. இவ்வளவு கஷ்டப்படும் உடுப்பாட்டி தொலைவா எப்பயும் தொழுது கூட இன்றைக்கு மட்டும் தொழாது. அதுல ஒரு பொம்பளை வந்து 10 இல்ல சைக்கிள்ல மார்க்கெட்ல தொழணும், சைக்கிள்ல தொழுது பொய்யில்ல சகோதரர்களை பெரியார் சிரிக்க செல்ல. இப்படி மார்க்கெட்ல வச்சு விளையாடி கொண்டிருக்கிறோம். எங்கட ஏரியாவுக்கு தான் வீட்டுல பூனை வளர்த்த பூனை செத்துன்னு ஜனாதா தொழுத சீரியஸா தொழுதாரு. அவர் ஜனாதா தொழுது அதை புடவையால கபன் செஞ்சு கபூர்ல அடக்கினாரு. அடக்கிட்டு வந்த 10 கேட்க இப்படி செஞ்ச சரியாவது. ஆனா துனியாட விஷயங்கள் எப்படி செய்யறாங்க சுபஹானல்லாஹ். விடுத்த எங்கட மார்க்கம் எப்படி அல்லாஹ்வோட உதவி வரும் சகோதரர்களை பெரியார். சஹாபாக்களோட காலத்துல இருந்த வீட்டுல அடிமகள் கூட ஹாஃபிஸ்மான் அபு உஸ்மான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க சுபஹானல்லாஹ். சஹீஹான ரிவாயத்து. நான் 7 நாள் அபு ஹுரைரா ரலியல்லாஹு வீட்டுல போய் படுத்தேன். 7 நாள் தங்கினேன். என்ன ஆச்சரியம். இரவு 3ஆ பிரிப்பாங்க அந்த குடும்பம். அபு ஹுரைரா உம்மா முதல் பகுதியில தொழுவாங்க, தொழுதுட்டு அவ தூங்குவா. அதுக்கப்புறம் அபு ஹுரைரா அடிமை எழுப்பி தொழுவா சுபஹானல்லாஹ். 2வது பகுதியில அவ எழுப்பிட்டு தொழுது தூங்குவா. 3ஆவது அபு ஹுரைரா எழுப்புவாரு. அவர் 3வது பகுதியை ஹயாத்தாக்குவார். 27 இல்ல, ஒவ்வொரு நாளும் அடிமையாக கூட அப்படித்தான் இருந்தாங்க. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி வீட்டுல 100 அடிமை ஒவ்வொரு நாளும் 10 ஜூஸ் ஓதுவாங்க. எல்லாம் ஹாஃபிஸ்மான். சுப்ஹானல்லாஹ். ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் காபிரா இருக்க போகலே 15 ஜூஸ் பாடமாகினேன். எப்படி அது? கிணத்துக்கு போற தண்ணி எடுக்க சஹாபாக்கள் வருவாங்க. சஹாபாக்கள் ஓதுறத கேட்டு கேட்டு குர்ஆன்ல அரவாசி பாடம் வருது. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு போற நபி அவங்களோட கூட்டத்துக்கு வர இமாம் ஆக்கினாரு. இஸ்லாத்துக்கு வர போல 7 வயசு சஹாபாக்களோட காலம் முடிச்சு. இன்றைக்கு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு அது முடிச்சு இது டிகிரி முடிச்சு பெரிய சம்பளம் ஒழுவில்லாம தொழுகிறாரு. எப்படி சகோதரர்கள்? இது சும்மா ஸ்கூல்ல படிச்சதுக்கு பயானா கேட்டது சும்மா வந்து உட்கார்ந்துக்கு வராது. ஈமான்ல உழைப்பு செய்ய